अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वयउसिरूना अला अनफुसिहिम वलौ कान बिहिम खसासा। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। वक़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़ी दुआइही अकल तआमुकुमुल अबरार व सल्लत अलैकुमुल मलाइका व सदक़ रसूलुहुन नबियुल करीम। அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக புனித ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயகன் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த துறையை எடுத்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியை, எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறையை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, வரைமுறைப்படுத்தி தந்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் எல்லாம் இப்பொழுது ஏறக்குறைய எல்லோரும் விடுமுறையிலே தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் விடுமுறையிலே இருக்கிறார்கள். அதே போன்று வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் பல நேரங்களிலே விடுமுறையிலே தான் நாம் இருக்கிறோம். இந்த நேரங்களில் நம்முடைய சொந்தக்காரர்களை, நம்முடைய பந்தக்காரர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, நிறைய விருந்துகளுக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, நிறைய நபர்களை நாம் நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகளாக அழைப்பது உண்டு, நாமும் பிறருடைய வீட்டிற்கு செல்வதுண்டு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரங்களில் அதிகமாக நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் விருந்தோம்பல் பற்றி, வந்த விருந்தாளிகளை எப்படி வரவேற்பது, அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவது, செல்லக்கூடிய விருந்தாளிகள் எப்படி தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நாம் இந்த நேரங்களிலே நினைவு கொண்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் என்று சொன்னால், அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ, விருந்தாளி என்பதாக ஒருவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. தெரியாதவர் எப்படி நம்முடைய வீட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால், தெரிந்தவர்களுடைய சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டுக்கு, நம்ம சிலரை அழைப்பதுண்டு, சிலரை நாம் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுங்க என்பதாக கூப்பிடுவதுண்டு. இது நம்முடைய சொந்த பந்தங்கள் அழைத்து நாம் உணவு பரிமாறுவோம், விருந்தளிப்போம். அந்த சொந்த பந்தங்களோடு சேர்ந்து யாராவது நமக்கு தெரியாதவர்கள் வருவார்கள், அறியாதவர்கள் வருவார்கள். நம்ம சொந்த பந்தங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மரியாதை கொடுத்து விருந்தளிக்கிறோமோ, விருந்து உபசரிக்கிறோமோ, அதே போன்றுதான் நமக்கு தெரியாதவர்கள், அறியாதவர்கள் அவர்களோடு வரும்போது கூட அவர்களுக்கும் சரியான முறையிலே, கண்ணியமான முறையிலே விருந்தளிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் தான் விருந்தாளிகள் வருகிறார்கள், அவர்களோடு அவர்களை அழைத்து வந்த டிரைவர் வருகிறார், அவரையும் அழைத்து வீட்டிலே உட்கார வைத்து அவருக்கு நாம் நல்ல முறையில் விருது உபசரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மார்க்கம் விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய வகையில அழகான பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தன்மை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள். அழகிய ஒரு பண்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். நம்முடைய வீட்டை யாராவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னு சொன்னா, என்னடா இது,
எக்ஸ்ட்ரா ஆள் வந்திருக்கிறாரு, நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே ஒரு ஆள் இடையில வந்துட்டாருன்னு சொன்னா, ஓகே இன்னைக்கு பாதி தான் நம்ம சாப்பிட முடியும், மீதி தான் சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்டு இருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் விருந்தாளிகளை வைக்காமல், தன்னுடன் யாரையும் அமர வைக்காமல் சாப்பிட மாட்டார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு நாள் கூட அப்படி சாப்பிட்டது கிடையாது. யாராவது ரோட்ல சும்மா போனா கூட வாங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க என்பதாக அழைத்து அவர்களை உட்கார வைத்து சாப்பிட வைப்பார்கள். காரணம் என்னோட சொல்ல நமக்கே புரியும், தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கும் ஒரு கூட்டாக உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம தனியா என்னதான் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவ்வளவு சாப்பிட்ட மாதிரி தெரியலங்க, இது பரக்கத்தா இருக்கிற 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் போது என்பதாக சொல்லுவாங்க. இந்த ஒரு நிலையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்தார்கள். தனியா உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், 4 நபர்கள் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். கண்டிப்பாக யாராவது இருக்க வேண்டும், அவரை அழைத்து உட்கார வைத்து சாப்பிடுவார். ஒரு நாள் அப்படி யாரும் வரல, ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னன்னா இன்னைக்கு யாருமே வரலையே, ரோட்ல போய் பார்த்தாலும் யாரும் கிடையாது என்பதாக வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுல வந்து பார்த்தா 2 மலக்குமார்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு மலக்குமார்கள் தெரியாது. வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல 2 பேர் நிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். பதிலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்பதாக சொல்கிறார்கள். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் நடைபெறுகிறது. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஅஜ்லின் ஸமீன். அந்த வந்த விருந்தாளிகளுக்கே தெரியாம கொடுத்த ஒரு காளை கன்றை தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி அதை சமைத்து கொடுங்கள் என்பதாக பரிமாறினாங்க என்பதாக குர்ஆனில் வசனங்கள் சொல்லுகிறது. வந்தவங்க ரொம்ப நெருங்கியவங்க தான் கிடையாது, தெரிஞ்சவங்க தான் கிடையாது, தெரியாத ஆளு தான். வந்தவங்க மலைக்குமார்கள் சில சுப செய்திகளை சொல்வதற்காக வேண்டி வந்தாங்க. ஆனா யாரும் தெரியாமையே தன்னுடைய மனைவிட்ட சொல்லி அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்கள், உணவு தயாரித்து வைங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய நிறைய நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நிறைய நல்ல பண்புகள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய நல்ல பண்புகளை இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஹத்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விருது சேதனத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய நல்ல பண்புகளை இந்த சமுதாயத்தில் இந்த பூமியில் விதைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நல்ல தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எந்த வீட்டில வந்து யார் எந்த விருந்தாளியும் வரவில்லையோ அந்த வீட்டு பரக்கத்தான வீடு கிடையாது என்பதாக சொன்னார்கள். எந்த வீட்டுல விருந்தாளிகள் வரவில்லையோ அந்த வீடு பரக்கத்தான வீடு கிடையாது. நம்ம கவனிக்க வேண்டும். நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விருந்தாளிகள் வந்து நம்முடைய காசு பணம் செலவாயிடும், இருக்கிற காசு பணம் தான் வந்து நமக்கு வீணா போயிடும் என்பதாக நிறைய பேர் நினைச்சு என்ன செய்யறது கிடையாது. வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் வைக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன் வச்சு எவனாச்சும் விருந்தாளி வந்துருவா, ரொம்ப செலவு பண்ணணும், எதுவுமே செய்யறது கிடையாது. யாரையும் வீட்டுக்கு அழைக்கிறது கிடையாது, எந்த விருந்து வைக்கிறது கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே விருந்து நடக்கவில்லையோ, விருந்து உபசரிப்பு நடக்கவில்லையோ, விருந்தாளிகள் வரவில்லையோ அந்த வீடு பரக்கத்தான வீடு கிடையாது. அப்ப நம்ம யோசிக்க வேண்டும், நம்முடைய வீட்டுல பரக்கத்து வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வருமானம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விருந்தாளிகளை அழைக்க வேண்டும், நிறைய விருந்துகளை நாம் கொடுக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே விருந்தாளிகளுக்காக வேண்டி உணவு தட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரின் மீது அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பிரியம் கொள்கிறார்கள். அவர்கள் மீது துஆ செய்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி சல்லா சொல்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். விருந்தாளிகளுக்காக வேண்டி எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. விருந்தாளிகள் வந்தால் அவர்களை கவனிக்க வேண்டும், விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு எந்த தேவை இருக்கிறதோ அத்தனையும் பூர்த்தி செய்து தர வேண்டும். இதையெல்லாம் எந்த மனிதர் கவனித்து விருந்தாளிகளை அழைத்து அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வாரோ அந்த வீட்டுல பரக்கத்து இருக்கும். அந்த நபரின் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், சலவா சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வீட்டுல வந்து எந்த அளவுக்கு விருந்து உபசரிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். எந்த வீட்டிலே நனவுகள் விரைந்து வரும் என்று சொன்னால், எந்த வீட்டிலே உணவு பரிமாறப்படுகிறதோ, எந்த வீட்டிலே உணவு உபசரிப்பு நடைபெறுகிறதோ, விருந்தாளிகள் எந்த வீட்டிலே கவனிக்கப்படுகிறதோ, அந்த வீட்டுக்கு தான் கைர் நனவுகள் விரைந்து வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அற்புதமான வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் கைரு அஸ்ரஹு இலல் பைத் அல்லதி யூகலு ஃபீஹி மின ஷஃபரதி வைலா சினாமில் பஹீர். எந்த வீட்டிலே ஒட்டகத்தின் காலில் இருந்து திமில் வரைக்கும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறதோ, அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய இந்த கைர் பரக்காத்துகள் விரைந்து வரும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க ஒரு சில இடங்களில் நல்ல விருந்து உபசரிப்பை நல்ல முறையில் புரிந்து கொண்டவர்கள், அதற்குரிய நன்மையை புரிந்து கொண்டவர்கள் இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓடுறது, பறக்கிறது, நிக்கிறது எல்லாத்தையுமே அங்க வறுத்து வச்சிருப்பாங்க. வந்த விருந்தாளிகள் அத்தனை சாப்பிட போறது கிடையாது. ஆனால் அந்த பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு துவா செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடும். ஆனா இவ்வளவு நமக்காக வேண்டி மெனக்கெட்டு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம அவங்க வாய் திறந்து துவா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவருடைய வயிறே துவா செஞ்சிடும். அவர் செய்யக்கூடிய அந்த விருந்து உபசரிப்பார். போதும் போதும் செஞ்சு எங்களுக்கு இப்படி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டீங்களே, தொண்டை வரைக்கும் நிக்கிறீங்க என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அவருடைய அத்தனை துவாக்களும் நமக்கு கிடைக்கும். நிறைய அப்படி விருந்து உபசரிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருப்பதால் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை கைர் பரக்காத்துகளை கொண்டு அழைத்து செல்கிறார். ஆனா ஒரு சிலர் விருந்துக்கு அழைப்பாங்க. போனோம்னு சொன்னா எதுக்கு இவங்க விருந்துக்கு அழைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு ஒண்ணா வரும், அளவளவா வைப்பாங்க. சில இடத்துல நடக்குது. ஒண்ணு ஒண்ணா வரும், அளவா வைப்பாங்க. இதை முதல்ல வைப்பாங்க, அதுக்கு அடுத்து அதை வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு சில இடத்துல நடைபெறுகிறது. அந்த சென்ற விருந்தாளிகள் இருக்கிறார்களே, ஏன்டா வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்த நம்ம என்று வெறுத்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிறைய இடங்கள்ல இருக்குது. அது மாதிரி இருந்து உபசரிக்க கூடாது. விரும்பிய உணவுகளை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் விரும்பியவாறு நாம் சாப்பிட வைக்க வேண்டும். இதான் விருந்து உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மை. முதல்ல இவர் ரொம்ப பிரியப்பட்டிருப்பார். நம்ம என்ன செய்யலாம், பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பரோட்டா முன்னாடி வராது, இட்லி எடுத்து முன்னாடி வச்சிருவாரு. இவர் நமக்கு இட்லி பிடிக்காது, சரி கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இட்லி சாப்பிட்டு முடிச்சோடனே பரோட்டா எடுத்து வந்துருவாரு. அதுக்குள்ளாடி வயிறு நிரப்பிடும். இது மாதிரியான உணவு உபசரிப்பை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பவில்லை. பொதுவாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுவானே, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை பிறருக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மை அடைந்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானே. அதே போன்று நமக்கு எதை அதிகமாக பிரியப்படுவோமோ அதைத்தான் பிறருக்கு உணவாக அளிக்க வேண்டும், பிறருக்கு சதக்காவாக தான தர்மமாக செய்ய வேண்டும். பிடிக்காத ஒரு பொருளை நம்ம திருச்சி சொன்னா இந்த உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே போன்றுதான் விருந்து உபசரிப்பிலையும் சரி, நமக்கு எதை பிடிக்கிறதோ அதைதான் பிறருக்கு நாம் பிடித்த வகையிலே செய்து கொடுக்க வேண்டும். அந்த வந்த விருந்தாளிகள் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு தம்பதியினரை பற்றி, ஒரு குடும்பத்தாரை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆயத்தாக சொல்லி காட்டுகிறார். அவர்கள் தங்களை காட்டிலும் தங்களுடைய வீட்டிலே யார் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதாக குர்ஆனிலே அந்த குடும்பத்தார்களை பற்றி, அந்த தம்பதியர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அழகான முறையில் ஸ்லாகித்து ஒரு ஆயத்தை இறக்குகிறார். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு வேண்டும் என்பதாக கேட்கிறார். வந்த விருந்தாளியை என்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிய சரித்திரமே கிடையாது. ஏதாவது ஒன்று கொடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க சொன்னா அவரை நிரப்பமடைய செய்வார். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. தன்னிடத்திலே இல்லை என்றாலும் கூட தன்னுடைய தோழர்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு பண்பு. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு வேண்டும், ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப தேவையுடையவனாக இருக்கிற என்பதாக கேட்கும் போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க உணவு சாப்பிடுறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய நிலை எப்படி இருக்கு என்று சொன்னால், எல்லா மனைவிமார்களும் வீட்டுல உணவு இல்லாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் விதவிதமான உணவுகள் சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம வீட்டுல உணவுகளை சேகரித்து வைத்திருக்கிறோம். என்னென்னமோ சாப்பிடுறோம், அளவுக்கு மிஞ்சி நம்ம சேமிச்சு வைக்கிறோம். ஆனால் ஈழத்து
எல்லாரும் சொல்லி அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இந்த நபருக்கு, இந்த மனிதருக்கு யார் இன்றைக்கு இரவு உணவளிக்க போவது என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அங்கிருந்து ஒரு அன்சாரி தோழர் எழுந்து சொல்லுகிறார், நான் உணவளிக்கிறேன், நான் இவருக்கு உணவு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். சரி, நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க என்பதாக அழைச்சிட்டு போறாரு. இவருடைய நிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த அன்சாரி தோழர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மனைவிட்ட கேட்டா, ஏங்க நீங்களும் நானும் சாப்பிடுற அளவுக்கு தான் இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் கூட ஒன்றும் சாப்பிடல, வந்த விருந்தாளிகள் நம்ம எப்படி கவனிக்கிறது தெரியலையே என்பதாக சொல்லும் போது, ஒன்றும் கிடையாது, பிள்ளைங்க தூங்குறாங்களா அப்படியே தூங்க வைங்க, நீங்களும் நானும் அந்த விருந்தாளிகள் பக்கத்துல உட்கார்ந்துருவோம், லைட் அணைச்சிருவோம். லைட்னா அன்னைக்கு விளக்கு, அன்னைக்கு லைட் இருந்துச்சான்னு வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அன்னைக்கு வந்து அந்த விளக்கு இருந்துச்சு, அதை அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மசூரா பண்ணிடுறாங்க, நம்ம இருக்கிற உணவு வந்து விருந்தாளிக்கு வச்சிருவோம், அவரோடு நாம் சேர்த்து சாப்பிடுவதோடு போட்டு ஒரு பாவனை செய்வோம் என்பதாக அவருக்கு விருந்து வைக்கிறார்கள். அவர் சாப்பிடுகிறார், இவர்களும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு பாவனை செஞ்சிடறாங்க. காலையில ரசூலுல்லாஹ் வந்து இவர் சந்திக்கிறாரு, யார் விருந்து கொடுத்தாலும் அவர் ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை பற்றி தான் இப்பொழுது குர்ஆனுடைய ஆயத்து இறங்கி இருக்குது. அந்த தம்பதியை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆயத்து இறக்கி இருக்கிறார். என்ன சொல்கிறார் அல்லாஹ்? வயஃப்ஸிலூன அலா அன்ஃபுஸிஹிம், அவர் தங்களை காட்டிலும் பிறரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்த போதும் கூட பிறரை அவர்கள் பொறுப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சிலாகித்து சொல்கிறார் என்று சொன்னார். விருந்து உபசரிப்பதற்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒன்று கிடையாது இது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு நபரை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் சாதாரணமாக அல்லாஹ் பேச மாட்டார். அவர் முக்கியமான நபராக இருக்க வேண்டும், முக்கியமான செயலை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபரை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுவார். இந்த தம்பதியினர் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த விருந்தாளிகளை கவனித்ததன் மூலமாக. ஐயா அன்பானவர்களே, நாம் நிறைய விருந்துகளை உபசரிக்கிறோம், நிறைய விருந்துகளை வைக்கிறோம். நாம் மனமோடு வைக்க வேண்டும், நிறைந்த மனதோடு அந்த விருந்தாளிகளை அழைக்க வேண்டும், நிறைந்த மனதோடு நாம் கவனிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள். அந்த வகையில வீட்டாருக்கு என்று ஒரு சில கடமைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. யார் விருந்துக்கு அழைக்கிறாரோ அந்த வீட்டாருக்கு என்று சில கடமைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு விருந்தாளிகள் வந்தால் ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. நல்ல உணவு ஒரு நாள். பொதுவாக விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏதாவது மட்டன் தான் இருக்கும், பிரியாணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நல்ல உணவு கொடுக்கணும். அடுத்த 3 நாள் விருந்தோம்பல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விருந்து மருந்து 3 நாள் என்பதாக சொல்வார்கள். அதுக்கு என்ன விளக்கம் சொன்னா, விருந்தா இருந்தாலும் சரி மருந்தா இருந்தாலும் சரி 3 நாளைக்கு மேல வந்து பொறுக்க கூடாது. ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோம்னு சொன்னா 3 நாளைக்கு மேல அங்க இருக்க கூடாது. மருந்து சாப்பிட்டு 3 நாளைக்கு மேல கேட்காட்டி திரும்பியும் போய் மருத்துவரை பார்க்கணும். அதுக்கு மேல அப்படியே இருக்கக்கூடாது என்பதற்கு தான் விருந்து மருந்து 3 நாள் என்பதாக சொல்வார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க விருந்தாளிகளாக ஒரு வீட்டுக்கு செல்கிறீங்க என்று சொன்னால் முதல் நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்படியே தொடர்ந்து நீங்க சொன்னா ரசம் தான் கிடைக்கும், பிரியாணி கிடைக்காது. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மேல போச்சு சொன்னா அப்படியே பருப்பு சாம்பார் வரும், அதுக்கடுத்து ரசம் வரும், அதுக்கடுத்து பழைய சோறு கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 3 நாளுக்குள்ள நம்ம அழகா போய் விருந்தாளிகளாக இருந்து அல்லாஹ் ரசூலும் சொல்ற மாதிரி அந்த விருந்தாளிகளாக இருந்துட்டு வந்துட்டோம்னு சொன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு போகலாம். ஒரே போய் டேரா போட்டு வந்துட்டோம்னு சொன்னா அடுத்து அவன் கூப்பிடுறதுக்கு யோசிப்பான், நம்மளை வந்து எந்த இன்விடேஷனும் வைக்க மாட்டான், இவன் வந்தானா இங்கேயே தங்கிடுவான், அதனால எந்த அழைப்பும் கொடுக்க தேவையில்லை என்பதாக அந்த நிலைக்கு நாம் தெளிவிடக்கூடாது. ஆகையால் வந்த அந்த விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 3 நாளைக்கு மேல் சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்கிறது, அது சதக்காவாக மாறிவிடுகிறது. அது விருந்தோம்பலுடைய உணவு கிடையாது. விருந்து கொடுக்கக்கூடிய அந்த வீட்டார்களே 3 நாளைக்கு மேல போய் நீங்க கஷ்டம் கொடுக்காதீங்க என்பதாக விருந்தாளிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே போன்று எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார் என்று சொன்னால் வீட்டுல என்ன இருக்கோ எதையாவது கொடுக்கணும். என்ன இருப்பதோ நம்மள்கிட்ட எது நம்முடைய சக்திக்கு எது இருக்கிறதோ, எது உட்பட்டு இருக்கிறதோ, என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும். சிலருடைய வீட்டுல நம்ம போயிருக்கோம், எதுவுமே இல்லை, தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வந்துடணும். தண்ணியாவது நம்ம கொடுக்கணும். வீட்டுல எதுவுமே இல்லாட்டி கூட எதையாவது கொடுக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, கடுமையான ஜுரம்,
நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வராங்க. வந்தவர்களே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சும்மா விடவில்லை. அங்கே தனக்கு பணி செய்திருக்கக்கூடிய பணிப்பெண்ணை அழைத்து ஒரு ரொட்டி துண்டையாவது எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். நாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அதை விசாரிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. சொன்னால் விருந்து உபசரிப்புக்கு நம்முடைய மார்க்கம் எல்லா நேரத்திலையும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எல்லா நேரத்திலையும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எந்த நிலையில இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் வந்து விட்டாங்கன்னு சொன்னா ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, அந்த பேரிச்சம்பழத்தை கொடுங்க. உங்களுடைய சக்திக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. நல்லா இருக்கிறீங்களா, நல்லா செய்யுங்க, தவறு கிடையாது. ஆனா கஞ்சத்தனம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அது பகீல் அதுவுல்லா, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய விரோதி என்பதாக நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாக்கெட்ல இருந்து இப்படி காசை கையை விட்டுட்டே தான் இருப்பான், தவிர காசு வெளியே வராது. டீ சாப்பிட போறோம் பாருங்க, கொடுத்துட்டாங்க பக்கத்துல இருக்கவங்க கொடுத்துருவாரு. இவரு பாக்கெட்டுக்குள்ள காசு விட மாட்டாரு, காசு எடுக்க மாட்டாரு. இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரியான நபர்கள் எல்லாம் பிரியப்படுவது கிடையாது. அது பகீல் அதுவுல்லா வலவுக்கான ஆபிதா, அவன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, அவன் அல்லாஹ்வுடைய விரோதியாக இருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் இருந்து உபசரிப்பு என்பது நம்முடைய மார்க்கத்தில் மிக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை சுன்னத்தான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அந்த விருந்தாளிகள் எந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து விருந்து உபசரிக்க வேண்டும். அந்த விருந்தாளிகளை யாராவது ஒருத்தர் கவனிக்க சொல்லிட்டு ஒரு போயிடக்கூடாது. திருமணத்துக்கு அழைக்கப்படுகிறோம் அல்லது ஏதாவது ஒரு வழிபாவுக்கு அழைக்கப்படுகிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் யார் அழைத்தாலும் அவர் வந்து அந்த நபர்களை கவனிக்க வேண்டும். நீங்க அப்படிலாம் கிடையாது, சர்வரை போட்டு விட்டு வாட்டி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிடமாவது அங்க வந்து போய் பார்த்துட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா என்பதாக கேட்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை. இங்கே காலத்தினுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் நாம் இதையாவது கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்திருக்காங்க சொன்னால், நீங்க ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து உணவு பரிமாறுங்க, நீங்களும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்ப கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க சொன்னா கூச்சப்படாம, சரி நம்மளோட அந்த வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்மளும் கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்பதாக சாப்பிடுவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விருந்து கொடுக்கக்கூடியவர் அந்த விருந்தாளி சாப்பிட்டு எழும்பாத வரைக்கும் இவரும் எழுந்திருக்க கூடாது, உட்கார்ந்து அப்படியே கூட உட்கார்ந்து சாப்பிடணும். இவர் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சாலும் கூட வந்த விருந்தாளி சாப்பிட்டு எழுந்திருக்காத வரைக்கும் இவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். நீங்க ஒரு கால் எழுந்து விட்டு என்று சொன்னால் அவர் கூச்சப்பட்டு என்னுடைய உணவு தேவையை அவர் குறைத்துக் கொள்ளலாம். ரொம்ப அதிகமா சாப்பிடணும்னு நினைச்சிருப்பாரு, நல்லா நிறைய வச்சிருக்காங்க ஐட்டம், நிறைய சாப்பிடணும்னு நினைச்சிருப்பாரு. இவர் டக்குன்னு சாப்பிட்டு எழுந்திருச்சிருவாரு. உடனே வந்த விருந்தாளி என்ன செய்வாருன்னு சொன்னா எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது, இதெல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறது, அவர் வேலை எந்திரிச்சு போயிட்டாரு என்பதாக யோசிச்சு என்ன செஞ்சிருவாங்க சொன்னா சாப்பிடாம எந்திரிச்சிருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. வந்த விருந்தாளிகளை அவங்க சாப்பிட ஆரம்பிச்சது முதல் கடைசி வரைக்கும் அவர்களை உட்கார்ந்து நீங்கள் உணவு பரிமாறி விருந்து உபசரிங்கள் என்பதாக நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்துக்கு அழைத்த அந்த வீட்டாருக்கு சில பண்புகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனேன், எனக்கு விருந்தாவை கொடுத்தாங்க, எதுவுமே சாப்பிடக்குள்ள வாயிலே வைக்க முடியல. இப்ப அந்த ஆள் என் வீட்டுக்கு வராது விருந்தாளியா, இவருக்கு நான் எப்படி கொடுக்கிறது, அவர் கொடுத்தா மாதிரி நான் கொடுக்கட்டான்னு கேட்கிறாரு. நான் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனேன், எனக்கு சரியான முறையில விருந்து அளிக்கல, வாயிலே வைக்க முடியாத உணவு கொடுத்தாரு, இப்ப அவரு என் வீட்டுக்கு வராரு, நான் ரிவேஞ்ச் பண்ணட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு எவ்வளவுதான் ஒரு அநியாயம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, வந்த விருந்தாளிக்கு நீ நல்ல உணவு போடு. எவ்வளவு கோபதாபங்கள் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு மத்தியில இருக்கலாம், வீட்டை தேடி ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால், விருந்தாளியாக வந்து விட்டார் என்று சொன்னால் அவரை நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போன்று வந்த விருந்தாளிகள் கிளம்பி சொல்கிறார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹ் வந்து வாசல் வரைக்கும் வந்து அவர்களை வழி அனுப்பி வைப்பார் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். சிலர் வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, வந்துட்டு நான் போறேன்னு சொன்னா இவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார், ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாரு. சில இடத்துல நடக்குதுங்க, வந்த விருந்தாளிகளை வரவேற்கிறது கிடையாது, போறேன்னு சொன்னா கூட போய் வழி அனுப்புறது கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளியில வந்து வழி அனுப்புறது கிடையாது, வந்தவங்களை வாங்க கூப்பிடுறது கிடையாது. நிறைய இடத்துல நடக்குது, அது சொந்த பந்தத்துல நிறைய நடக்குது. ஆனா அதுக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்த விருந்தாளிகளை நீங்கள் நல்ல முறையில் அழைத்து உபசரியுங்கள், அவர் போகும்போது கூட அவரை வாசல் வரைக்கும் போய் நீங்கள் விட்டு விட்டு வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், வந்த விருந்தாளிகளை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் மிக அழகான முறையில் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் விருந்தாளிகளுக்கும் சில பண்புகளை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. விருந்தாளிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக அந்த விருந்துக்கு செல்ல வேண்டும், அந்த தாவத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்.
ஒரு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டாருன்னு சொன்னா அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறார் என்று சொன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். எது வரைக்கும் என்று சொன்னால் அந்த ஃபங்க்ஷன்ல அநியாயம் நடக்காத வரைக்கும், அந்த ஃபங்க்ஷன்ல அனாச்சாரம் நடக்காத வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஏதாவது அனாச்சாரம் அனிச்சாட்டி ஏதாவது நடந்துன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுல வந்து உணவு சமைக்கிறாங்க. ஒரு சஹாபி வராங்க, அவங்களுக்கு வந்து உணவு சமைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்க, நம்முடைய அத்தாவை அழைச்சா நல்லா இருக்கும், நல்ல உணவு செஞ்சிருக்கிறோம், நம்முடைய அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் நல்லா இருக்கும் என்பதாக ஒரு சஹாபியை விட்டு ரசூலுல்லாஹை அழைத்து வர சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க, வாசல்ல நிற்கிறாங்க, வாசலை பார்க்கறாங்க, திரும்பி போயிடுறாங்க, உள்ள வரல. என்ன என்பதாக கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு உருவத்திரை இருந்தது, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் போயிட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரியாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது அநியாயம் அனாச்சாரம் நடந்ததுன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் நல்ல முறையில் இஸ்லாம் சொன்ன முறையில் அந்த விழாக்கள் நடந்தது என்று சொன்னால், அந்த ஃபங்க்ஷன் நடந்தது என்று சொன்னால் அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அடுத்ததாக விருந்தாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு வராம அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். விருந்து கொடுத்தவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் என்பதாக அழகிய பண்பை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹ் யாராவது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இப்படி துவா செய்வார்களாம், அக்கலத்து ஆமுக்கும் அப்ரார், உங்களுடைய வீட்டுல நல்லவர்கள் சாப்பிடட்டும், உங்கள் மீது மலக்குமாருடைய அந்த துவா என்றைக்கும் இருந்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அத்இமன்னா தஅமனா வஸ்கிமன் ஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு எப்படி ஒரு உணவு புகட்டினாரோ, எப்படி ஒரு தண்ணீர் புகட்டினாரோ, அதே போன்று இவருக்கும் நீ உணவை கொடுப்பாயாக, இவருக்கும் நீ தண்ணீரை கொடுப்பாயாக என்பதாக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டு வருவாங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விருந்துக்கு போனாலும் அந்த உணவு எப்படி இருந்தாலும் குறை சொல்ல மாட்டாங்க. ஒருவன் மிக மோசமானவன் என்பதற்கு அவன் ஏதாவது ஒரு விழாவுக்கு சென்று ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அந்த உணவை குறை கூறினால் அவன் மிக மோசமானவன் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகையால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறிய உணவாக இருந்தாலும் அதை வைப்பதற்கு வெட்கம் கொள்ளக்கூடாது. அதே போன்று அவர்கள் சிறிய உணவை கொடுத்து விட்டார்கள் என்பதாக வெளியே வந்து அந்த உணவை குறை சொல்லவும் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் இந்த விருந்துக்களை நாம் கவனித்து செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நிரப்பமான புலிகள் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா வந்த விருந்தாளிகளை நல்ல முறையிலே முகம் சுளிக்காமல் கவனிக்கக்கூடிய, அவர்களுக்குரிய தேவைகளை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. அதே போன்று யாராவது ஒரு விருந்துக்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நம்முடைய வீட்டிற்கு அதிகமான விருந்தாளிகள் வருவதற்கும் நம்முடைய வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கிடுவானாக. வாக்கியமான அல்ஹம்துலில்லாஹ்.